வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வரன் தேடி பெற்றவர்களுக்கெல்லாம் காலை 6 மணிக்கு இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவரிடம் கான்ஃபரன்ஸ் கால் பேச வைத்து திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் அலுவலகத்தின் மேலாளர் திருமதி தமிழரசி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா இந்த ஜாதகம் அறிமுகப்படுத்தலாமா? இந்த மாசத்துல நம்ம எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் நிறைய திருமணங்கள் நடத்திருக்குது. அதையெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்லையும் காட்டுறோம் பாருங்க, யூடியூப்லையும் காட்டுறோம் பாருங்க. இதே போன்று எங்களோடு தொடர்பு கொண்டால் விரைவில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். 2 சைடு விட்டு கொடுத்தினால் சீக்கிரம் கல்யாணம் கேட்டுக்கொண்டு இன்று ஜாதகங்களை முதலில் மணிமேகலை அவர்கள் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார். அடுத்த வாரம் பெயர் நந்தினி மாரீஸ்வரி, சோழிய வெள்ளாளர் வகுப்பு சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தம் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.9, நல்ல சிகப்பு நிறம். டாக்டரா இருக்காங்க. கேஎன் ராவா ஹாஸ்பிட்டல், எஸ்கேஎஸ் சேலம் ரெண்டுலையுமே டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த ஊர் சேலம் பக்கத்துல அன்னதானப்பட்டி. இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு விவேகானந்தர், அடிஷனல் சூப்பரண்ட் போலீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி தாமரை செல்வி இல்லத்தரசியா இருக்காங்க. எம்டி எம்எஸ் பிஜி படித்த டாக்டர் வரலாம் வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தம்பி மட்டும் 1. சொத்து இருப்பெல்லாம் நேரில் குறிப்பிடுவாங்க. நந்தினி மாரீஸ்வரி விருப்பப்படுறவர் அவருக்கு கிடைக்கிற எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகத்தை நந்தினி மாரீஸ்வரி சூரிய வெள்ளாளர், டாக்டர், பிறக்கும் போதே பேரு மகாசை 2 வருஷம் 5 மாசம் 2 நாள் இருப்பு, சுக்கரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வழங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வு. சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கடக லக்னம், எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்காங்க. 5.7 உயரம் இருக்காங்க. 4/8/1995 பிறந்திருக்காங்க. இவங்க ராணிப்பேட்டை பிரைவேட் கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டரா. மாதம் பாத்தீங்கன்னா 60,000க்கு மேல சேலரி வருது. சொந்த ஊர் ராணிப்பேட்டை தான். அப்பா பெயர் திரு என் குணசேகரன். இவங்க எம்ஏ எம்எஸ்சி எம்எல் படிச்சிருக்காங்க. அட்வொகேட் பிராக்டிசிங் என் வேலூர் ராணிப்பேட் கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி பி தமிழ்ச்செல்வி. இவங்க எம்எஸ்சி எம்ஏ எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருக்காங்க. இவங்க பிஜி அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டீச்சரா. எதிர்பார்ப்பு டாக்டர் வேலைகளில் வரணும் மட்டும் கேட்டிருக்காங்க. கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு மற்றும் நிலம் இருக்கு. இவங்க பிசி உட்பிரிவு எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரவழைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சுபாதி, எம்பிபிஎஸ் ஹிந்தி, அழகான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே ராகு மகாதசை 4 வருஷம் 10 மாசம் 16 நாள், குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழைக்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு மணிகண்டன். இந்த தொழுவ வேளாளர், ராகு
தேதி ஜாதகம், சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, மீன லக்னம். பிஇ சிவில் எல்எல்பி படிச்சிருக்காரு. உயரம் 5.8, 22/7/1996 பிறந்திருக்காரு. மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம். கீழத்தாளானூர் சொந்த ஊரு. அப்பா பேர் ராஜமாணிக்கம் நேற்று. திருமதி சிவகாமி ஆவண எழுத்தர். பிறப்பு வரிசை கொண்டு கூட பிறந்தவர் ஒருத்தர், மொத்தம் 2 பேரு. கூட பிறந்த தங்குவது 2 அடுக்கு மெத்தை வீடு, 2 15 பிளாட் மற்றும் 6 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 6 வருஷம் 4 மாசம் 8 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரமனைத்து உள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினாலுடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பழனிசாமி. துளுவநாயகர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ஏழில் செவ்வாய் ஜாதகம். விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.10. மாநிலம் 8/5/1993 பிறந்திருக்காங்க. தனலட்சுமி சீனிவாசன் பிரைவேட் லிமிடெட்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. மாசம் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தொழுதூர் பக்கத்துல ராமநத்தம். அப்பா திரு பச்சையப்பன். ஓனா டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. அம்மா திருமதி சாந்தி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த வேலையில் உள்ள குடும்பமான வரனா வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அண்ணன் 2, அக்கா 2. 4 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா மெத்தை வீடு, பிளாட்டு எல்லாம் இருக்கு. பழனிசாமி விருப்பப்படுற வரன் அவருக்கு கிடைக்கிற எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பழனிசாமி. தொழுவநாயகர், 7 செவ்வாய். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழைக்கினாலுடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் டி. ஸ்ரீ சாய் வருண். ராகேது ஜாதகம். இந்து வெள்ளாளன் சைவமார். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, மீன லக்னம். MBBS MD படிச்சிருக்காங்க. 182 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 29/1/1995 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டைபன் 45,000 மாதம் வருது. சொந்த ஊரும் சென்னை தான். அப்பா பெயர் திரு டாக்டர் KS விநாயகமூர்த்தி. இவங்க DCHMS ஜெனரல் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி N. சாந்தி. இவங்களும் சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்ற வர வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சாய் வருண். MBBS MD. இந்து வெள்ளாளர் சைவம். இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 7 வருஷம் 10 மாசம் 17 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினாலுடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பவித்ர கிருஷ்ணா. ராகு கேது ஜாதகம். இந்து துளுவு வேளாளர். மூல நட்சத்திரம், தனுசு ராசி, கும்பலக்கணம். BE CSC படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.8, 4/8/1998 பிறந்திருக்காரு. மாசம் 80,000 வருமானம். ஜாதகர் இருப்பிடம் பெங்களூர். சொந்த ஊர் அழகாபுரம், சேலம். அப்பா பேர் கணேஷ், பிசினஸ். அம்மா பேர் வித்யா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை கொண்டு ஒரே பையன் தான். சொந்த சேகோர் ஃபேக்டரி இருக்குது. பெரிய லெவல்ல வசதி. 2 சொந்த வீடு, விவசாய நிலங்கள், வீடு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. நிறைவான வசதி. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்ய கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி